ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஈஸியான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னடா ஈஸியான வீடியோன்னு தட்டில் ரெண்டு தான் வச்சுருக்கோன்னு பார்க்குறீங்களா? செய்யும் போதே பாதி காலி ஆயிடுச்சுங்க. இது என்ன ஸ்வீட்டுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுங்க. என்ன ஸ்வீட்டுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வெள்ளத்தை நல்லா துருவி எடுத்திருக்கேங்க, தேங்காவையும் நல்லா துருவி எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி வெள்ளமும் தேங்காவும் துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வேலை முடியும். அதே மாதிரி ஈஸியாகவும் இருக்குங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு வெள்ளத்தை அது கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. கடாய் வச்சோடனே ஃபஸ்ட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா எனக்கு மாதிரி புகை வர ஆரம்பிச்சிருங்க. இப்ப பாருங்க, தண்ணி சேர்த்து நல்லா கைவிடாம கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டீங்கன்னா டக்குன்னு வெள்ளம் கரைஞ்சிரும் இல்லைங்க, அதுக்காக தாங்க. இப்ப பாருங்க, நான் வடிகட்டி எடுத்திருக்கேங்க. ஏன்னா கல்லு மண்ணு குப்பை ஏதாவது இருக்கும் இல்லைங்க, அதுக்காக தாங்க. இப்ப கடாயை வச்சு நான் நெய் சேர்த்திருக்கேங்க. நெய் சும்மா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேங்க. இப்ப துருவன தேங்காய் எடுத்திருக்கேங்க. நீங்க எந்த கப்ல தேங்காய் எடுக்கிறீங்களோ அதே கப்ல தாங்க வெள்ளம் எடுக்கணும். அப்பதாங்க டேஸ்ட் கரெக்டா இருக்கும். இப்ப நல்லா அந்த உதிரியா வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்ப வெள்ளத்தை நம்ம வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லைங்க, அது இது கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம ஒரு கம்பி பதம் 2 கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்க நார்மலா தண்ணி கொஞ்சம் இருந்ததானே வடிகட்டி எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா ஃபர்ஸ்ட் கைவிடாம தேங்காய் எல்லா பக்கமும் வெள்ளம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்வீட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் அரிசி பவுடர் சேர்த்துருக்கேங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. நல்லா இதையும் சேர்த்து நல்லா நல்லா அப்படியே கலந்து விடுங்க. கலந்து விடுறப்பே உங்களுக்கு அப்படியே வாசமா இருக்குங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி உருண்டு வரணுங்க. உருண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வேற பாத்திரத்துல மாத்திக்கலாங்க. இப்போ வேற பாத்திரத்துல மாத்திட்டு உங்களுக்கு கை பொறுக்கிற சூடு இருக்கிறப்ப தாங்க நீங்க தொடணும். அதுக்கு முன்னாடி தொட்டுறாதீங்க, ரொம்ப கை சுட்டுரும். நான் என்ன தொட்டு பார்த்து தானே சுட்டுட்டு தாங்க நான் சொல்றேன் நான். இப்போ பாருங்க, இந்த மாதிரி பாத்திரத்துல மாத்திட்டேங்க. இப்போ நான் ரவுண்டு ஷேப்பில் போடலான் இருந்தேங்க. இல்லை, என் வீட்டுக்கார் எனக்கு பாக்ஸ் ஷேப்பில் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்களே ரெடி பண்ணிட்டாங்கங்க. இப்போ நான் பாக்ஸ் ஷேப்பில் ஒரு குட்டி கட்டர் வச்சு கட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் லைட்டாக ஹீட் இருக்கும்போதே கட் பண்ணால் தானே இந்த மாதிரி ஷேப் வரும். இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. இல்லைன்னா அப்படியே தோசை சட்டி சைஸுக்கு வந்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே லைட்டாக கை விட்டுக்க அப்படியே இது பண்ணிவிடுங்க, கட் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், பீஸ் போட்டாச்சு. இப்போ பார்க்கும்போதே தெரியுது பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது கேட்டுக்கு வெளியில் ஒரு ஆயா கட்டரில் போட்டு விற்பாங்க, 2 ரூபான்னு விற்பாங்க. அதே மாதிரி இருக்குங்க, டேஸ்ட்டும் அப்படியே இருக்குங்க. உங்களுக்கு இதே ஷேப் தான் வேணும்னா போட்டுக்கோங்க, வேறு ஷேப் வேணாலும் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.